டெல்லி இளம்பெண் கொலை வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையில் குற்றவாளி மீது பகீர் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உடல் பாகங்களை மிக்சியில் அரைத்து அப்புறப்படுத்தியது உண்மையா? டெல்லி ஷர்தா கொலை வழக்கில் போலீசார் 6629 பக்க குற்றப்பத்திரிகையை கடந்த ஜனவரி 24ஆம் தேதி தாக்கல் செய்தனர். டெல்லி நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை குற்றப்பத்திரிகை மீதான விசாரணை நடைபெற்றது. இந்த குற்றப்பத்திரிகை மூலம் பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. விசாரணையின் ஆரம்பத்தில் டெல்லி காவல்துறையிடம் பொய்யான வாக்குமூலத்தை அளித்து காவல்துறையினரை தவறாக வழிநடத்த முயன்றது தெரிய வந்திருக்கிறது. கடந்த ஆண்டு மே 18ஆம் தேதி டெல்லி மெஹரலியில் உள்ள வாடகை வீட்டில் வைத்து ஷர்தாவை கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார் ஆஃப்தாப். இரவு 7:45 மணியளவில் வீட்டின் கதவை மூடிவிட்டு டெல்லியின் சந்தர்பூர் பஹாரில் அமைந்துள்ள ஹார்ட்வேர் கடையில் ஒரு ரம்பம், 3 பிளேடுகள், ஒரு சுத்தியல் மற்றும் பிளாஸ்டிக் ஆகியவற்றை வாங்கியிருக்கிறார். அதன் பிறகு மீண்டும் பிளாட்டிற்கு வந்து ஷர்தாவின் உடலை குளியல் அறையில் வைத்து கைகளை மணிக்கட்டிலிருந்து வெட்டி பாலித்தீன் பையில் சுருட்டி வைத்திருக்கிறார். ஷர்தாவின் மணிக்கட்டை வெட்டும் போது இடது கையில் ரம்பம் மூலம் ஆஃப்தாப்புக்கு சிறு வெட்டு விழுந்திருக்கிறது. வெட்டப்பட்ட இரு கைகளையும் கொண்ட பாலித்தீனை சமையலறையின் கீழ் அலமாரியில் வைத்திருக்கிறார். கொலை நடந்த அடுத்த நாள் இரவு 19ஆம் தேதி காலை 2 மணியளவில் இறந்த உடலின் ஒரு தொடைப்பகுதியை சந்தர்பூர் பஹாரை காட்டில் அப்புறப்படுத்தியுள்ளார். அடுத்த 4-5 நாட்களில் உடலை 17 துண்டுகளாக வெட்டி பாலித்தீன் கவரால் சுற்றி குளிர்சாதன பெட்டியில் வைத்திருக்கிறார். அதற்காக 300 லிட்டர் அளவிலான குளிர்சாதன பெட்டி ஒன்றையும் அவர் புதிதாக வாங்கி இருக்கிறார். இந்த காலகட்டங்களில் ஆஃப்தாப் பம்புல் என்ற டேட்டிங் ஆப் மூலம் அதித்தி என்ற பெண்ணுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார். அதித்தி பலமுறை ஆஃப்தாப் பிளாட்டிற்கு சென்று அவருடன் தங்கியுள்ளார். அந்த சமயங்களில்தான் குளிர்சாதன பெட்டியை சுத்தம் செய்துவிட்டு ஷர்தாவின் உடல் பாகங்களை சமையலறையின் கீழ் கேபினெட்டில் மறைத்து வைத்துள்ளார். அதித்தி வெளியேறிய பிறகு உடல் பாகங்களை குளிர்சாதன பெட்டியில் வைத்து பாதுகாத்துள்ளார். அதன் பிறகு ஷர்தாவின் எலும்புகளை எரித்து கல் கிரைண்டர் மற்றும் மிக்சி மூலம் அரைத்த பிறகு பல்வேறு பகுதிகளில் தூவியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த வழக்கில் ஷர்தாவின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் கடந்த நவம்பர் 12ஆம் தேதி ஆஃப்தாப் கைது செய்யப்பட்டார். தொடர் விசாரணையில் பல திடுக்கிடும் சம்பவங்கள் தெரிய வந்திருக்கிறது. இந்த கொடூர குற்றச்சம்பவம் குறித்து குற்றவாளி ஆஃப்தாப் பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. அத்தனை கொடூர செயல்களையும் குற்ற உணர்ச்சியின்றி செயல்படுத்தி இருப்பது குற்றப்பத்திரிகை மூலம் தெரிய வந்துள்ளது.